ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியில் ஆடி ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆடி தங்க திருவிழா அப்படிங்கிற நேமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இவங்க இந்த 3 ஸ்டேட்டுக்கும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சேம் ஆஃபர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து ஜென்ரலாக ஆடி ஆஃபர் அப்படின்னாவே வந்து ஜிஆர்டியில் நிறையா வந்து கிஃப்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. கிராமுக்கு வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, இல்லை ஓல்டு கோல்டுக்கு வந்து இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அக்ஷய திருதியை டைமில் தான் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து ஆடி மந்த்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த ஆஃபர் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃபர் என்ன அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து கிராமுக்கு 200 ருபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் ரேட் வந்து ஒரு 13,500 அப்படின்னா உங்களுக்கு பில்லு வந்து 13,300 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பாங்க. டோட்டல் பில்லு வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த 200 ருபீஸை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஜிஆர்டி பில்லிங் வந்து அப்படி தான் இருக்கும். அதே நீங்கள் ஓல்டு கோல்டை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கிராமுக்கு வந்து 150 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைமண்டோட வேல்யூவில் 12.5% வந்து ஆஃபராக கொடுத்துருக்காங்க. சில்வர் ஆர்டிகல்ஸுக்கு வந்து 25% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேஸ்டேஜில். சில்வர் வந்து நம்ம ஜுவல்லரியாக, அதாவது எம்ஆர்பி ஜுவல்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜிஆர்டியோட ஆடி மந்த்துக்கான ஆஃபர். இப்போ இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிராமுக்கு 200 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து ஒரு 13,200 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 200 டிவைட் பை அந்த 13,200 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 0.01515 அப்படின்னு வருது. ஸோ இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 1.5% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பே பண்ண வேண்டிய ஜிஎஸ்டியில் ஒரு half ஜிஎஸ்டி வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆடி ஆஃபர். இதுவே நான் வந்து 13,200க்கு வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகி ஒரு 13,500 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த 1.5% கூட நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இப்போ 13,500 அப்படின்னு இருந்தால் அந்த 200 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒர்த்துன்னு பாருங்கள். அந்த 1.5% கூட வந்து வரல. ஸோ நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதுக்கு வந்து கிஃப்ட்டே வந்து கொடுத்துருக்கலாம். பெரிய ஒர்த்தாலாம் வந்து இருக்கிற மாதிரி இது வந்து தெரியல. ப்ளஸ் வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து ஓல்டு கோல்டு கிடைக்கும். நீங்கள் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 350 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 350 ருபீஸை வந்து இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3% கூட வரல. 2.65% தான் வந்து வருது. ஜிஎஸ்டி கூட வந்து கவர் ஆகலை. நீங்கள் அதே ஓல்டு கோல்டை கொடுத்து நியூவாக பர்ச்சேஸ் பண்ணும் போது வேஸ்டேஜ் ஃபுல்லாக பே பண்ணி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஜிஆர்டியோட வேஸ்டேஜை பற்றிலாம் நமக்கு வந்து தெரியும். 15% மினிமம் வந்து போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கொடுத்துருக்க அந்த 2.6% அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய பெனிஃபிட்டெல்லாம் வந்து நமக்கு இல்லை. ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டிதான். ஜென்ரலாக வந்து எல்லா ஆஃபரும் வந்து லான்ச் பண்ணும்போது நியூ இயர் ஆஃபராக இருக்கட்டும், அக்ஷய திருதியாக இருக்கட்டும், இப்போ ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர் எல்லா டைமுமே வந்து கோல்டு காயினுக்கு வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போடுவாங்க. அதுவுமே வந்து இந்த டைம் வந்து போடலை. இதெல்லாம் போடாமல் அட்லீஸ்ட் ஒரு காயினுக்கான ஆஃபராவது போட்டிருந்தா சிட்டு இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க காயினாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கான ஆஃபருமே வந்து போடலை. இந்த ஆஃபர் வந்து எந்த இதுக்குமே வந்து ஒர்த்தே கிடையாது. ஜென்ரலாகவே ஜிஆர்டியில் வந்து நம்ம சிட்டு போட்டு ஜுவல்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த வேஸ்டேஜில் 18% வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஷாப்பில் ஏதாவது வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னா வந்து அப்ளிகபிளும் ஆகும். ஸோ அதனால் இந்த ஆஃபர் வந்து சிட்டுக்கு வந்து அப்ளை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 100% வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பாதியாக பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து ஆடி ஆஃபரு சிட்டு போட்டிருக்கவங்களுக்கு. ஸோ சிட்டு இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ அவங்க வந்து ஒரு 15% 18%ன்னு வேஸ்டேஜை போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு 2% 2.5% வந்து கம்மி பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய ஆஃபர்லாம் வந்து இல்லை. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஆஃபரை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? கிஃப்ட்டே வந்து கொடுத்துருக்கலாமா? இல்லை வந்து இந்த ஆஃபரே ஓகே, ஜிஎஸ்டி சேவ் ஆகுதில்ல, இப்போ நம்ம பாதி ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணி நம்ம சிட்டு ஸ்கீமில் ஜுவல்ஸ் எடுக்கிறோம், ஸோ இது பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து சிட்டு போட்டு எடுக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மியாகுது, அது ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. பட் அந்த கிஃப்ட் வந்து கிடையாது, அதுவும் இருக்குது. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் ஜிஆர்டி ஆடி ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண யார் யாரெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சிட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜூலையோட நான் 11th மந்த் பேமெண்ட் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.